இருக்க நிறைய பேர் வந்து, பாஸ்டர் இது ஏன் நிலம், இது என்னுடைய பணம், இது என்னுடைய நகை, நான் இழந்து போயிட்டேன்னு உட்காந்துருக்கீங்கல்ல, கர்த்தர் வட்டி முதல்ல திரும்ப கொடுப்பார் இயேசு நாமத்தினால. அப்புறம் யோசேப்பு அப்ப அதிபதியா இருந்தான். கொஞ்ச நாள் ஆக ஆக யோசேப்பை அறியாத புதிய ராஜன் வந்த பிறகு அதே யாக்கோபின் கோத்திரம் பெருகி இஸ்ரவேல் ஜனங்களாக மாறினாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தேவனை மறந்து அடிமையா போயிட்டாங்க. இப்ப கர்த்தர் மறுபடியும் சந்திக்க மோசேன்ற ஊழியக்காரரை தெரிந்திருக்கிறாரு, அனுப்புகிறாரு. அவங்கள்ட்ட போய் சொல்லு, நான் உங்களை அடிமைத்தனத்தை நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமடத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு இறங்கினேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பல அற்புதத்தை செய்யறாரு. கர்த்தர் சொல்லுகிறாரு மோசேட்ட சொல்லி, இன்னைக்கு நைட் எல்லாரும் என்ன செய்ய போறீங்க, தேசத்திலிருந்து கிளம்ப போறீங்க. கிளம்பும் போது என்ன பண்ணுங்க, எல்லாரும் 430 வருஷம் அடிமையா இருந்தீங்கல்ல, பக்கத்துல இருக்கிற எல்லா எகிப்தின் வீட்டுல போய் என்ன செய்யுங்க, வெள்ளியோட மேலையும் பொண்ணோட மேலையும் செய்ய கேட்டு வாங்குங்க. யாரா தருவாங்களா? தரும்படி நான் எகிப்தியர் கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும்படி செய்வேன். ஏசாயா 60:1, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்துக்கு உன் பக்கத்தில் விளக்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். இந்த அதிகாரம் ஏசாயா 60ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு வந்ததுக்கு அப்புறம் இந்த கடைசி நாட்களில் என்ன நடக்கும் என்பதை குறித்து ஒரு வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில். சரியா? இப்போ அநேக காரியங்கள் வந்து நீங்கள் தேடி போவீங்கன்னு இருக்காது, எல்லாம் உங்களை தேடி வரும்னு போட்டிருக்கு. எல்லாம் உங்களை தேடி வரும் போட்டிருக்கு. சபைக்கு ஆத்துமாக்கள் நம்ம தேடுறோம், காணாமல் போன ஆட்டை என்ன பண்ணுறோம், தேடுறோம். உண்மை அது ஒரு வகையில் செய்கிறோம். ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வருவார். ஆமென். காடைகளை கொண்டு வந்து குவிச்ச மாதிரி கர்த்தர் ஒரு காற்றை அனுப்பி பெரிய கர்த்தருடைய செயல் என்று ஒன்று இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாஸ்டர் ஆண்டவர் உண்மையாக தேடிட்டு வர்றேன், பெரிய மாற்றத்தை பார்க்கல. கர்த்தர் சொல்றாரு, நீ கர்த்தருடைய செயலை காண்பாய். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார், அப்போதான் பாருங்க பெரிய மாற்றம் உண்டாகுது. அதற்காக நம்ம உருவாக்கி கொண்டே வராரு. யோசேப்பை வந்து அந்த சொப்பனத்தை கொடுத்து அடுத்த நாள் என்ன செய்யலை, அதிபதி ஆக முடியாது. குணாதிசயத்தை உருவாக்குறார். ஒரு தேசத்துடைய செல்வத்தையே கொடுத்தா அதை நிர்வகிக்கிற குணநலத்தை உண்டாக்கி தான் கொண்டு போய் நிறுத்துறார். பாருங்க, அதிகமான அந்த பணத்தை கொண்டு போய் குணநலம் இல்லாத குணாதிசயம் இல்லாத ஒரு ஆள்கிட்ட போய் கொடுத்தா அதை அவனை என்ன செஞ்சிடும், அழிச்சு போட்டுரும். பாருங்க, ரொம்ப கவனம். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, குணாதிசயமாக மாற்ற விரும்புகிறார். அப்ப நான் அவன் சொல்லுகிறேன், இந்த கடைசி காலத்தில் மகத்தான செல்வ மாற்றம் நடக்க போகிறது. அதற்காக எத்தனை பேர் நீங்க கர்த்தரோடு சேர்ந்து உங்களை ஆயத்தப்படுத்த போறீங்க? அதுதான் இந்த பிரசங்கம், வேற ஒன்றும் இல்லை. நான் இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறனோ, நான் ஒரு டீச்சராக இருக்கலாம், நான் ஒரு சேல்ஸ்மேனாக இருக்கலாம், நான் ஒரு ப்ரீச்சராக இருக்கலாம், நான் ஒரு டிசைனாக இருக்கலாம், எங்கே இருக்கணும் அங்கே நான் உருவாகி கொண்டு இருக்கும் பொழுது என் கையில் கர்த்தர் செல்வத்தை கொண்டு வருகிறவா இருக்கிறார். அதான் பார்க்குறோம். அங்கே 5ஆம் வசனத்தில் பின்பகுதியில், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். தமிழில் தப்பாக போட்டாங்க, நீங்கள் முடிஞ்சால் ஆங்கிலத்தில் தமிழ் எழுதிக்கங்க, அல்லது த வெல்த் ஆஃப் த ஜென்டைல்ஸ். ஜென்டைல்ஸ்னா புறஜாதிகள். புறஜாதிகளுடைய செல்வம் என்ன செய்யும், உன்னிடத்துக்கு வரும். எல்லாரும் சொல்லுவோம், புறஜாதிகளுடைய செல்வம் என்னிடத்திற்கு வரும். அது என்ன புறஜாதி? ஜென்ரல் எப்படி வச்சுக்கிறோம், இப்படி கூட சொல்லலாம், ஜாதிகளின் செல்வம் உன்னிடத்திற்கு வரும். நீங்கள் வந்து யூஎஸ்க்கு போகிறீங்க, துபாய்க்கு போகிறீங்க, சரியா? அங்கே ஒரு சேட்டு வந்து பெரிய கம்பெனி வச்சிருக்கிறாரு. நீங்கள் போகும்போது ரொம்ப சின்ன ஜாபுக்கு போகிறீங்க, கர்த்தர் கூட அவர் பார்க்குறாரு, நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்குதுன்னு என்ன பண்ணுறாரு, உங்களை ப்ரொமோட் பண்ணுறாரு. சும்மாவா விடுவாங்க உங்களை? அத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க. இப்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த துபாய் சேட்டோட செல்வத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. ஆமென். அது எப்படி பைபிள் போட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி காலத்தில் மகத்தான செல்வ மாற்றம் நடக்கும் என்று வேதம்
அதை செய்திருக்கிறது, அநேகர் வாழ்க்கையில் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி நடக்கும் என்று சில வசனங்களை உறுதிப்படுத்துகிறார் கர்த்தர். அதை பேசியிருக்கு, வேதம் சொல்லுது. நான் கூட முத படிக்கும்போது வெல்த் டிரான்ஸ்ஃபர் சொன்னவொடனே என்னடா அது, யாரை ஏமாத்த, என்ன கதை, உடவா இருக்கும்னு பார்த்தா பல இடங்களை தேவன் வெல்த்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கார் தம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக. அதை பார்க்க போகிறோம். இப்போ அதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. 2 காரணத்துக்காக கர்த்தர் செய்கிறார். ஒன்று முதலாவது காரியம், ஏன் ஆண்டவர் புறஜாதிகளின் செல்வத்தை நம்ம கொடுக்கிறார். புறஜாதிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா பாருங்க, வேதம் 2 பேரை குறித்து பேசுது. ஒன்று யூதர்கள், இன்னொன்று புறஜாதியார். யூதர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆபிரகாமுடைய வித்திலிருந்து வந்த சந்ததி யார், அவங்க யெகோவா தேவனை, மெய்யான தேவனை அறிஞ்சிருந்தாங்க. அவங்க மூலமாக தான் யார் வந்தா, இயேசு வந்தார். அந்த இயேசு அவங்களுக்கு மாத்திரம் கிடையாது, அந்த இயேசுவின் மூலமாக என்ன செய்யப்படணும், உலகம் முழு ரட்சிக்கப்பட வேண்டும். ஏன்னா தேவன் யூதர்களின் தேவன் கிடையாது, அவர் வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரராக இருக்கிறாரு. அப்போ அவர் எனக்கும் தேவனாக இருக்கிறபடினால தேவன் தம்மை இயேசுவின் மூலமாக நம்மை சந்திக்கிறார். அப்போ நம்மளாம் யாருன்னு கேட்டால் புறஜாதியார். ஆபிரகாம் வித்திலிருந்து உண்டானவங்களாம் யாரு, யூதர்கள். நாமளாம் யாரு, புறஜாதியார். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், எத்தனை பேர் இயேசு ஆண்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? இப்போ நீங்கள் புறஜாதி கிடையாது, நீங்கள் தேவனை பிள்ளையாக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் இஸ்ரவேலராக மாற்றப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியாக மாற்றப்பட்டிருக்கிறீங்க. இப்போ வேதம் ஒன்று வாக்கு பண்ணுது, இப்போ புறஜாதிகளின் செல்வம் உனக்கு என்ன செய்யும், பழிக்கும். அப்போ நிறைய வசனங்கள் இந்த கடைசி காலத்தில் செல்வம் நமது கையில் கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். அங்கே போங்க, நீதிமொழிகள் 13:22. இந்த வசனம் உங்களுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கும், சிலருக்கு கேள்வியை உண்டாக்கும். வாசிக்கலாமா? நம்ம என்ன சொன்னேன் நான், ஏன் தேவன் செல்வத்தை நம்ம கையில் கொண்டு வராரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? புறஜாதிகளின் செல்வத்தை நம்ம கையில் கொண்டு வராரு. ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி எத்தனை பேர் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கீங்க இல்லையா? அப்போ நாம் என்ன தேவனை பிள்ளையாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நான் சொல்லுகிறேன், இந்த வசனத்தில் பாருங்களேன், நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு என்ன செய்வான், சொத்து வச்சுட்டு போவான், சுதந்திரம் வச்சுட்டு போவான். மற்றவங்களுக்கு என்ன செய்வான், ஏழைகளுக்கு உதவி செய்வான். ஆனால் பிள்ளைக்கு என்ன கொடுத்துட்டு போவான், சொத்து கொடுத்துட்டு போவான். அதே மாதிரி தான் பாருங்க, இந்த வானமும் பூமி யாருக்கு சொந்தம், தேவனுக்கு சொந்தம். அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் தம்முடைய பிள்ளைகளை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னைக்கு ஒருவேளை அப்படி இல்லை, இன்னைக்கு தீவு வாங்குறவன் யாரா இருக்கிறான், கொள்ளையடிச்சுட்டு போய் தீவா வாங்குறான்கள்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம பக்கம் வரப்போகுது எல்லாம். மலையா வாங்கி என்னத்தையோ பண்றாங்கல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நமக்கு ஒரு மலையை தரப்படுற கர்த்தர் இயேசு நாமத்தினால. வேதம் சொல்லுதுங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகுன்றார் கர்த்தர். ஏன்னா இந்த கடலை உண்டாக்கினவர் கர்த்தர், இந்த தீவுகளை உண்டாக்கினவர் கர்த்தர், இந்த பூமியை உண்டாக்கினவர் கர்த்தர், இந்த மலையை உண்டாக்கினது கர்த்தர். அது பிரதானமாக யார் அனுபவிக்கணும், தம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தமது குமாரன் அறிவிக்கப்படுவதற்கு பயன்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப ஒரு சர்ச்சை நடத்துறதுக்கு நிலம் எல்லாம் இருக்க முடியுமா? நான் சொல்றேன், இந்த பட்டணத்தில் இன்னைக்கு ஒரு அடி நிலம் நமக்கு சொந்தம் கிடையாது. ஆனால் நான் சொல்லுகிறேன், மகா பெரிய நிலத்தை நமக்கு தருவார். அந்த பெரிய நிலம் இல்ல சொல்லுங்க, மகா பெரிய நிலம். மெகா கிரேட் இல்ல, மெகா மகா பெரிய நிலத்தை தருவார். ஏங்க, அவர் பூமிங்க, அவர் சபைக்கு இடம் கிடைக்காம போயிருமா? டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார் இயேசு நாமத்தினால. இன்னைக்கு சில வேலைகளில் சில தேசத்துக்கு அதிபதியாக கர்த்தர் தான் வைக்கிறார். அதை அவன் ஒருவேளை ஆண்டு அறிஞ்சிருக்கானோ அறியலையோ, ராஜாக்கள் யார் ஏற்படுத்துறா, கர்த்தர் ஏற்படுத்த உடனே அவனுக்கு கொஞ்சம் ராஜாவானவன் என்ன வந்துடுது, திமிர் வந்துடுது. உதாரணத்துக்கு நேபுகாத்நேச்சார், அவன் பாருங்கன்னா பாபிலோன் மகாராஜ்யம் அவன் இருந்ததுனால அவனுக்கு என்னன்னா, உலகத்திலே நம்ம ரொம்ப பெரிய ஆள், நம்மளை தாண்டி ஒரு பய கிடையாது அப்படின்னு நினைச்சான். ஆனால் அவனுக்கு தெரியல, அவனுக்கு மேல ஒரு கர்த்தர் இருக்கிறாரு. அவர் தான் இந்த காலகட்டத்தில் இந்த தேசத்தை ஆளும்படி அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அவதான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தான்ற வெளிச்சம் அவனுக்கு இல்லை. பெருமை வந்துருச்சு. கர்த்தர் பெருமை வந்தா என்ன செய்வார், உடனடியா பெருமை வந்தா எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவார், எருமைக்கு அனுப்புவார். ஓடு போய் வனாந்தரத்தில் எருமைக்கு விட்டார். அப்புறம் போனவன் அவனுக்கு புத்தி வந்துருச்சு, ஐயோ நம்ம வெறும் என்ன ஸ்டூவர்ட் தான்,
நமது உக்கிரானக்காரன் தான். கர்த்தர் தேசத்தை ஆளும் நம்ம கையில் கொடுத்தாரு. நமக்கு மேல இருக்கிற அவர் தான் மெய்யான தேவன். நிறைய பேருக்கு விளங்குறது இல்லை. அப்படிதான் ஒருத்தன் பார்வோன் இருந்தான். பார்வோன் நினைச்சான், அதுவும் குறிப்பா பார்வோன் என்ன பண்ணா, தேவ ஜனங்களை 400 வருஷம் அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். அப்பாவுக்கு கோவருமா வராதா? பார்த்தார், பல அற்புதங்களை செஞ்சுட்டே வராரு. அது ஒரு அற்புதத்தை சொல்றாரு, இந்த அற்புதத்தை நான் செய்ய போறேன், என் ஜனங்களை வெளியே விட்டு இதை செய்யறதுனால உன்னை அறிஞ்சு கொள்ள போற, பூமி கர்த்தருடையது என்பதை நீ அறிவாய். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க எகிப்துல நீ பிரமிடு கட்டிட்டு உட்காந்து அரண்மனை கட்டினால ஓது நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் கட்ட விட்டுருக்கேன், பூமி என்னுடைய எதிராண்டார். ஸோ கர்த்தர் இது அவருடைய சொத்துங்க. அதை பிரதானமாக தாம் பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டும் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க உங்களுக்கு வீடு வாங்க சொந்த நிலம் உண்டாகும் இயேசு நாமத்தினால, உங்களுக்கு தோட்டம் இருக்கும் இயேசு நாமத்தினால, ஆமென். நீங்கள் அப்பார்ட்மெண்ட் கட்டுவீங்க இயேசு நாமத்தினால. சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு 1 மாதம் சம்பளம் வாங்கினாத்தான் வாழ்க்கைன்ற யோசிச்சுட்டு நேரத்தில் நீங்கள் பல வீடு ஆண்டு சொல்றாரு, ஆண்டுக்குன்னு ஒரு வீட்டை கொடுத்தா எத்தனை வீடு தருவாரா? ஆண்டுக்குன்னு 1 கொடுத்தா எத்தனை தருவார்? 100 கொடுப்பேன். அவர்கிட்ட போய் ஏதாவது 1 கொடுத்தீங்க, போச்சு, மாட்டிக்கிட்டீங்க. கண்டிப்பாக 100 திரும்ப தருவார் இயேசு நாமத்தில். 100 மடங்காக திரும்ப தருவார். அப்போ 100 வீடு வரும். நம்புங்க. பணம் சம்பாதிக்கிறது கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு இடத்துல இல்லை, நம்ம பிள்ளைகள் கையில் ஜாதிகளின் செல்வம் இருக்கும் இயேசு நாமத்தினால. அப்படிலாம் இருக்கிறாங்கங்க, பாவிகள் இருக்கிறாங்க. இப்போ பையில போட்டிருக்கு, தொடர்ந்து போட்டிருக்கு, பாவிகளின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். அப்போ நீங்கள் ஒன்று யோசிக்கலாம், என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க, யார் சொத்தை எடுத்து ஆண்டு யாருக்கும் கொடுப்பாரா அப்படின்னு அப்படித்தானே உங்களுக்கு தோணுது. சரியா? ஓகேவா? ஆனால் யோசித்து பாருங்க, பாவியின் கையில் ஆஸ்தி இருக்கிற வரைக்கும் அது எதுக்காக பயன்படுத்தப்படும்? தவறான காரணம் தான் பயன்படுத்தப்படும் பாருங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அப்போ பாவி நீதிமான் 2 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் ஒருவேளை ஆண்டவர் இந்த கிறிஸ்துவ மதத்துக்குள்ள இருக்கிறவெல்லாம் நீதிமான் சொல்லலை. இது மதமே கிடையாது. 2 பேர் தான் இருக்கிறாங்க, ஒன்று பாவி, இன்னொன்று நீதிமான். எல்லாருமே பாவி தான். ஆதாமத்தில் பிறந்த எல்லாருமே பாவி தான். என்னைக்கு தேவன் தமது குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பி ரத்தத்தை சிந்த வச்சு பாவத்தை மன்னிச்சாரோ, என்னைக்கு ஒரு மனுஷன் இயேசு ஏற்றுக்கொள்றானோ அவன் பாவி என்ன ஆக்கப்படுறான்? நீதிமான் ஆக்கப்படுகிறான். நீங்க புண்ணிய கிரிகள் செய்யறதுனால, புண்ணிய ஸ்தலத்துக்கு போறதுனால உங்க பாவம் கழுவப்படாது. உங்களுக்காக இயேசு ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், உங்க பாவத்தை அவர் மன்னிச்சிருக்கிறார். அதை தவிர வேற வழியே கிடையாது. இயேசுவே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கிறார். நீங்க இயேசுக்கு மரியாதை கொடுத்தே ஆகணும். அப்படித்தான் ஒரு பாவி என்ன ஆக்கப்படுறான்? நீதிமானாக்கப்படுறான். அப்ப இது வரைக்கும் எத்தனை பேர் என்ன பண்ணிருக்காங்க? இந்த இயேசுக்கு மரியாதை கொடுத்து அவர் உள்ளத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவன் தான் என்ன வர நீதிமானாக்கப்படுறதுனால இப்ப கர்த்தர் சொல்றாரு, யாரெல்லாம் இன்னும் டிலே பண்றாங்களோ, பாவியா இருக்கிறாங்களோ, இந்த பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுது. நீ மாறினாலும் மாறிக்கோ வேமா. அப்ப ஆண்டவர் கொள்ளையடிச்சு தர போறாரா? கிடையாது. அத நீதியான முறையில் கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு கர்த்தர் சத்தத்தை கேளுங்க. இங்க இருக்க நிறைய பேர் பாஸ்டர், இது ஏன் நிலம், இது என்னுடைய பணம், இது என்னுடைய நகை, நான் இழந்து போயிட்டேன்னு உட்காந்துருக்கீங்கல்ல, கர்த்தர் வட்டி முதல்ல திரும்ப கொடுப்பார் இயேசு நாமத்தினால. உங்களது எங்கேயாவது மாட்டி இருந்துச்சு அப்படின்னா கர்த்தர் விடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், உங்களது எங்கேயாவது மாட்டி இருந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சர் அவனுக்கு. ஏன்னா நாளைக்கு அவன் என்ன செய்யணும்? வட்டி முதலமாக திரும்ப கொடுக்கணும். பாருங்க, எங்கள் அப்பா நான் சபைக்கு ஆரம்பத்துக்கு போகும்போது ஒன்று சொல்லுவார். நம்மளை கலாய்க்கிறாராம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் 10th படிக்கும்போது ஒரு சார் இருப்பாராம். அவர் கிளாஸுக்கு வந்தவர் என்ன பண்ண சொல்லுவாராம், கிறிஸ்டியன்ஸ்லாம் எந்திரிச்சு நிற்க சொல்லுவாராம். கவனிங்க என்ன கதைன்னு. எல்லாம் நின்ன உடனே அந்த சார் சொல்லுவாராம், எல்லாம் பாருங்கப்பா, இவங்க தான் பரலோகம் போகிறவங்க அப்படின்னு வாராம். அது என்கிட்ட சொல்லுவார். ரொம்ப பெருமை. என்ன கலாய்ச்சி நினைப்போ இருக்கு. இல்லை இல்லை, உங்கள் சார் உண்மை தான் சொன்னார். உண்மையில அவங்களாம் பரலோகம் போகிறவங்க தான் இயேசு நாமத்தினால. ஆமென். அது உண்மைதான், அது பொய் இல்லை. ஏன்னா அவன் இயேசுக்கு மரியாதை கொடுத்துருக்கிறான். இயேசு தான் நித்திய ஜீவனுக்கு வழியாக இருக்கிறார். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும்படிக்கு வேறு எந்த நாமமும் இந்த பூமி கீழாக கட்டளையிடப்படவில்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம, இயேசுக்கு மரியாதை கொடுக்காம, அவர் ஏற்றுக்கொள்ளாம நீங்க நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. பரலோகத்துக்கு இயேசு தான் வழியா இருக்கிறாரு.
அவ இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்? இயேசு ஏத்துக்கலாம். இயேசுக்கு உள்ளத்துல இடம் கொடுக்கணும். அவர் உங்க பேரை மாத்த வரல, எதையும் மாத்த வரல. உங்களுக்கு உங்க இதயத்தில் இடத்தை கேட்கிறார். என் மகனே, உன் இதயத்தை எனக்கு தா. மகளே, உன் இதயத்தை எனக்கு தா. டிலே பண்ணாத. இன்றே ரட்சணிய நாள், இதுவே அணுகிற காலம். தள்ளி போடாத. எவ்வளவு சீக்கிரமா இயேசு உள்ள ஏத்துக்கிற மனுஷன் இயேசுக்கு அழைப்பு கொடுத்துரு. செத்த அடுத்த செகண்ட் பரலோகம். நித்திய 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 காலமாக கோடான கோடி வருஷமாக தேவனோட வாழ போறோம். உள்ள மனுஷனோட ஆவி என்ன செய்ய முடியாது? மறிக்கவே மறிக்காது. விளையாட்டு இல்லை, இது சீரியஸான விஷயம். ரெண்டு கூட்டம் தான். ஒன்று என்னது? பாவி, இன்னொன்று நீதிமான். ஒன்று இயேசுக்கு மரியாதை கொடுத்த கூட்டம், இன்னொன்று இயேசுவை ரிஜெக்ட் பண்ண கூட்டம். எல்லாரும் இயேசு நேசிச்சாரு. இனிமேல் இயேசு போய் மறிக்க போறதில்லை. ஏற்கனவே உங்களுக்காக மறித்து இருக்கிறா. முழு உலகத்துக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்துட்டாரு. அந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. இப்ப கேள்வி கேட்கிறாரு, இதை நீ நம்புறியா நம்பலையா? உன் வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்யணும்? இந்த கிராஸை சந்திக்கணும். இந்த இயேசு உண்மை வந்து நிற்பாரு, அறிவிக்கப்படும். அன்னைக்கு நீ என்ன செஞ்சாகணும்? டிசிஷன் எடுத்தே ஆகணும். இந்த இயேசுக்கு மரியாதை கொடுக்குறா இல்லையா? உனக்காக ஜீவனை கொடுத்தவர் இந்த இயேசு. உன் பாவத்தை சுமந்து தீர்த்தவர், உன் வியாதியை சாபத்தை தரித்திர சுமந்து தீர்த்தவர். சில கேள்வி கேட்குறாங்க இல்லையா, ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் காரியம் நடக்குது? சாபம், பாவத்தின் விளைவுகள். நிறுத்தணும். இயேசு உள்ள கூப்பிட்டுறணும். எத்தனை பேர் இயேசுக்கு அழைப்பு கொடுக்க போறீங்க? ஆமேன். இனி காலம் செல்லாது. என்ன செய்ய? இன்னைக்கே அவருக்கு அழைப்பு கொடுங்க. அவர் ஒரு வர்றது மாத்திரம் கிடையாது. பைபிள் போட்டிருக்கு, ஒருவன் இதயத்தின் வாசப்பட்டு கதவை தட்டுகிறேன். தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு மனுஷன் மரண தருவாய் வரைக்கும் தட்டுறாரு. சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே வந்து வாசம் பண்ணுவேன். நான் கேட்குறேன், யாராவது உங்கள் வீட்டுக்கு வருவாங்களா? உங்கள் சொந்தக்காரங்க பாருங்கள், ஆரம்பத்தில் ரொம்ப பிரியமாக பழகுறவங்க ஒரு சமயத்தை என்ன பண்ணுறோம்? நம்ம வெறுத்துறோம் இல்லையா? என்ன ஆயிடுது? அப்போ அவங்களாம் நம்மளை தேடி வரதில்லை. ஆனால் இயேசு வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். ஒரு மனுஷன் இதே வாசப்படி நின்றுக்கிட்டு என்ன பண்ணிட்டே இருக்காரு? தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. தாழ்பால் உள்ள இருக்கு. நான் தான் என்ன செய்யணும்? இயேசுவை எனக்குள்ள வாரும். எல்லாரும் இந்த ரட்சிப்பின் சேபத்தை செய்வோமா? எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே. கண்களை மூடுவோம். இயேசுவே நீரே என் ஆண்டவர். இயேசுவே நீரே என் இரட்சகர். என் பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தீர் என்று நம்புகிறேன். எனக்குள்ளே வாரும். ஆமேன். வாழ்நாள் முழுவதும் செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, இருக்கிற இடத்துல சேரில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு கூட என்ன செய்யலாம்? நீங்கள் இயேசுவே உள்ள வாங்கன்னு மனப்பூர்வமாக அவருக்கு அழைப்பு கொடுக்கலாம். அவன் தான் நீதிமான். இப்போ கதை சொல்றாரு, உங்களுக்காக ஆஸ்தி சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. யோபு 27:16-17 வாசிங்க. வாசிக்கலாமா? 27:16-17 வாசிப்போம். அவன் புழுதியைப் போல பணத்தை குவித்து கொண்டாலும் மண்ணை போல வஸ்திரங்களை சவதரித்தாலும் அவன் சவதரித்ததை நீதிமான் உடுத்திக்கொண்டு குற்றமில்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்ளுவான். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? என்ன பண்ணுறானா? புழுதியை போல பணத்தை குவிக்கிறான். கேள்விப்படுறீங்களா? அன்னைக்கு சிலர் நியாயமான முறையில் பண்ணுறாங்க, சில அநியாய முறையில் என்ன பண்ணுறாங்க? பணத்தை குவிச்சு வைக்கிறான் பாருங்க. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. 100 கோடின்றான், 1000 கோடின்றான், லட்சம் கோடின்றான். சேர்த்து வை. எல்லாம் தேவ பிள்ளைகள் கரத்தில் வரப்போகுது. ஆமேன். எல்லாம் வந்து பெரிய பெரிய சபைகள் கட்டப்பட வரப்போகுது இயேசு நாமத்தினால. நிறைய ஜெப ஸ்தலங்கள் கட்டப்பட வரப்போகுது இயேசு நாமத்தினால. ஒருவேளை அவங்க ரட்சிக்கப்பட்டு நீதிமானாக மாற்றப்படலாம். நல்லது. அப்படியும் வர முடியும். அரசியல் தலைவர் ரட்சிக்கப்பட முடியும், நடிகர் ரட்சிக்கப்பட முடியும், சயின்டிஸ்ட் ரட்சிக்கப்பட முடியும். அப்போ இங்கே போட்டிருக்கு, புழுதியை போல பணத்தை குவிச்சு வைக்கிற. பணத்தை என்ன செய்கிற? குவிச்சு வைக்கிற. மண்ணை போல வஸ்திரத்தை சவரித்து வைக்கிற. வச்சா கூட நீ சவரித்தாலும் நீதிமானதை செய்வான், உடுத்தி கொள்வான். குற்றமில்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்வான். எத்தனை பேர் அவன் சொல்றீங்க? தேவனுடைய வார்த்தையை சாதாரணமாக எடுக்காதீங்க. எத்தனை பேர் அந்த பகிர்ற பணத்தில் உங்களுக்கு பங்கு வேணும்? வேண்ட கையை தூக்க மாட்டேன்றீங்களே, என்னங்க பணம் வருன்றேன். பெரிய பணத்தை பங்கிட போகிற கர்த்தர் வந்து வரும். ஆனால் நியாயமான முறையில் உங்களுக்கு வந்து இயேசு நாமத்தினால. இதில் கேள்வி என்னன்னா, ஆண்டவர் கொள்ளையடிச்சு கொண்டு வந்து போட்டுருவாரோ? அது மாதிரி இருக்குது பாஸ்டர் சொல்கிறது. நல்லா இருக்கே, நம்ம படுத்து தூங்கிடுவோம், நம்ம எதுவும் பண்ண வேணாம். இல்லை 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 இல்லை. இப்போ தான் யோசிப்பை பற்றி பார்த்தோம். சும்மா வரல. ஈர்த்தின் செல்வம் வந்து ரொம்ப ஞானமான முறையில் அவனை குணாசியமான அவனை உருவாக்கி அவனுக்கு கிஃப்டை கொடுத்து
அதை ஆப்ரேட் பண்ண வச்சு அநேக ஜனங்களை அவன் மூலமாக காப்பாற்றி செல்வத்தை அவங்க கையில் கொடுத்துட்டாரு. தேவன் ஒன்றும் அணுகில் ஆள் கிடையாதுங்க, அடுத்த பொருளை கொள்ளைட்டு கொண்டு வந்து கொட்டுறதுக்கு. சில இப்படியும் செய்வார். இந்த யோசேப்பு என்ன பண்ண தெரியுமா, ஒரு நாள் அவங்க சகோதரர்லாம் வந்தப்ப அவங்க அந்த தானியம் வாங்கின பையில் என்ன பண்ணிவிட்டான், பணத்தை தூக்கி உள்ளே போட்டான். அவனுங்க போய் திறந்து பார்த்தா உள்ள பணம் இருக்கு. ஐயோன்றாங்க. ஐயோ இல்லை, அல்லேலூயா. எதிர்பாராம பணம் உங்க அக்கௌண்ட்ல விழும் இயேசு நாமத்தினால. அல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. யோசேப்பு இயேசு கடலமா இருக்காரு. இயேசு உங்களுக்கே தெரியாம பணத்தை உங்க அக்கௌண்ட்ல போட போறாரு. இது ஏன் வந்துச்சு பாருங்க. ஒரு வேளை இப்படி இருக்கலாம் பாருங்க. உங்க ஒரு ஏதாவது ஒரு நிலம் சொந்தமா இருக்கலாம் உங்க பூர்வீகத்தில். அது பார்த்தா இன்னைக்கு கோடிக்கணக்க போயிடலாம். நீங்க மறந்து போயிருக்கலாம். அது வித்தோன்னா அதுக்கு ஷேர் வரும்னு சொல்லலாம். திடீர்னு பார்த்தா உங்களுக்கு 50 லட்சம் வரலாம். பச கேட்க நல்லா இருக்கு. நான் சொல்றேன் நடக்கும் இயேசு நாமத்தினால. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த மாதிரி நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அது அநீதியான முறையா இருக்காது, அது ரொம்ப நேர்த்தியாக தான் இருக்கும். ஆனால் பணம் வரும் உங்கள்கிட்ட. வராத பணம்லாம் வரும். நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. கவர்மெண்ட் யாராவது வேலை பார்க்குறீங்களா, நீங்கள் நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு வர வேண்டிய அரியர் பணம்லாம் வரும் இயேசு நாமத்தினால. நீங்கள் நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. திடீர்னு ஏதாவது ஆர்டர் வரும், அவங்களுக்குலாம் பணத்தை நினைச்சு என்ன கூட்டி கொடுக்கணும் கூட வரலாம். ஆமே, தேவன் சொல்றார் உன் கையில் பணம் வரப்போகுது இயேசு நாமத்தினால. இந்த சகையு இருக்கானே, சகையு அவன் எல்லா பெட்டையும் என்ன பண்ணிட்டான், டாக்ஸ் கலெக்டர், நிறைய பணத்தை என்ன பண்ணிட்டான், வாங்கிட்டான். இயேசு சந்திச்சவன் என்ன பண்ணிட்டான், மாறிட்டான். மாறவன் என்ன பண்ண தெரியுமா, ஆண்டவரே நான் ஒன்று பண்ண போகிறேன், இனிமேல் ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்க போகிறேன், அதுக்கப்புறம் நான் யார்ட்டெல்லாம் வாங்கியிருந்தோம் 2 மடங்காக திருப்பி தர போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கு பாருங்க போய் பேங்க்கு போய் பணத்தெல்லாம் வித்ட்ரா பண்ணி யார்ட்டெல்லாம் வாங்கணும்னு சொல்லி கொண்டு போய் என்ன செஞ்சிருப்பான், 2 மடங்கு கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் ஏழைகளுக்கு கொடுத்துருப்பான். அன்னைக்கு நினைக்காத ஆளுக்கெல்லாம் பணம் கையில் வந்திருக்கும். யாரோ மாற போகிறாங்க, உங்கள் கையில் பணம் வரப்போகுது. பல்வேறு வழிகளில் நம்பர் தான் ரொம்ப முக்கியம். வயல் இடத்துல போட்டிருக்கு, திருப்ப வேணாம். பிரசங்கி 2:26 போட்டிருக்குது, தேவனுக்கு முன்பாக நன்மையும் உண்மையுமா இருக்க ஆளுகளுக்காக பணத்தை சேர்த்து வைக்கிற தொல்லையை நியமிச்சிருக்கிறாராம். எங்கே வருது, பிரசங்கி 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தமது பார்வைக்கு, அதாவது நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாருமே இயேசுக்குள்ள அவருக்கு பிரியமானவனா இருக்கிறோம். அது மாதிரி நம்ம நடக்கல எப்படி இருக்கணும், தேவனுக்கு பிரியமா நடக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். அடுத்து போட்டிருக்கு, பாவம் செய்கிறவனுக்கு தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இவங்களுக்கு ஞானத்தை, அறிவை, இன்பத்தை கொடுக்கிறாரு. தேவனுக்கு முன்பாக, தேவனுடைய பார்வைக்கு முன்பாக நல்லவனா இருக்கவனுக்கு. பாவிகளுக்கு என்ன பண்றாரு, அவன் வசனமா வைத்து விட்டு போகும்படி சகோதரிக்கிற தொல்லையை நியமிச்சிருக்காருன்னு போட்டிருக்கு. உண்மையிலே இந்த காலையில் கர்த்தர் கேட்கிறாரு, இந்த கடைசி காலத்தில் நடக்க போற மகத்தான செல்வ மாற்றம் உங்களுக்கு நடக்கும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அங்கதான் விஷயம் இருக்குது. அதை நீங்க இல்ல பாஸ்டர் ஏதோ இன்னைக்கு அவர் உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சு விடுறாரு, செம்மையா இருக்கு, ரிட்ரீட் வச்சதுனால நம்மளை சோகமாக அனுப்பக்கூடாதுக்காக அவர் நல்ல பிரசங்கம் ஒன்று பண்றாரு, கிடையாது. நான் சொல்றேன், தைரியமா பிரசங்கம் பண்ணிருக்கிறேன். ஏன்னா எனக்கு வேத ஆதாரம் இருக்கிறனால நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இது நியாயமான வழியால பிரசங்கம் பண்றேன். உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கு நாம பண்ற பிரசங்கத்துக்கு நிறைய சாட்சிகளை கர்த்தர் எழுப்புவாராக, அற்புதங்கள் அடையாளங்களை செய்து அதை உறுதிப்படுத்துவாராக. ஏங்க நீங்க அது 5 லட்சம் தான் அந்த லேண்டு போகணும்னு நினைக்கலாம், அதுக்குன்னே 20 லட்சம் கொடுத்து வருவாங்க இயேசு நாமத்தினால. கர்த்தர் எதையும் திருப்ப முடியும். அப்ப ஆண்டவர் அதை எப்படி செய்யறாருன்னு கேட்டா, பாவின் ஆஸ்தியோ நீதிமானுக்கு சேர்த்து வைக்கப்படுகிறது. எப்படி செய்யறாரு தெரியுமா, வயல் போட்டிருக்கு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர் அவரே. சம்பாதிக்க என்ன பண்ணாரு, பலனை, ஞானத்தை, அறிவை, தயவை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். குணாதிசயத்தை கொடுக்கிறார். அப்படி கொடுத்து அது நமக்கு என்ன செய்யுது, வரும்படி தேவன் செய்கிறார். அப்ப அவர் அதில் திட்டமா இருக்காரு. கடைசி நாட்களிலே தமது பிள்ளைகள் செலுத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது ஒரு வசனம் போட்டிருக்கு பாருங்க, வாசிங்க. சங்கீதம் 35:27 வாசிங்க. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து
தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். அது சுகத்தை விரும்புறதில்ல, செழிப்பை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். அப்போ எத்தனை பேர் கர்த்தர் நீதி விளங்க வேணும் விரும்புகிறீங்க? சரியா? அவர் தன் நீதி காண்பிக்க நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் ஒன்று செய்யணும். கம்பீரித்து மகிழ்ந்து சந்தோஷமா, இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம், கம்பீரித்து மகிழ்ந்து என் செழிப்பை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். எல்லாரும் சொல்லுவோம், கையை உயர்த்தி சொல்லுங்க. என்னுடைய சுகத்தையும் செழிப்பையும் விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் நல்லா இருக்கிறதுனால யாருக்கு மகிமை வருது? கர்த்தருக்கு வருது. அப்போ அடுத்த செல்வ மாற்றத்துக்கு போகலாமா? இப்போ தான் ஆரம்பிக்கிறோம் பிரசங்கம். பைபிளில் ஆதியாமத்திலிருந்தே இதை ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. அப்படி நான் உங்களுக்கு உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வரேன், கவனிச்சிட்டே இருங்க. ஏன்னா ஆதி ஆகமத்தில் யாரை பற்றி அதிகமாக வந்திருக்கு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பை பற்றி பார்த்துட்டோம். அப்போ எல்லாருக்குமே இந்த சம்பவம் கதைகள்லாம் தெரியும் இல்லையா? அப்படி நம்ம ஆரம்பிப்போம். அப்படி கவனிச்சிட்டே பாருங்கள். பைபிளில் முதல்ல ஆபிரகாம் பற்றி யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் வந்து ஆபிரகாம் அழைக்கிறார். ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லுவார். உன் இனத்தையும் உன் தகப்பனை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லுகிறார். அப்போ ஒரு கூட்டத்தை வந்து பிரிக்கிறார் ஆண்டவர். சில வேலைகளில் ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறார், என்ன செய்வார் ஆண்டவர்? நம்ம இருக்கிற இடத்துல பிரிக்கிறார். ஏன்னா அந்த இதுக்குள்ளேயே கிடக்கிறதுனால யோசேப்பு அங்கேயே இருந்தானா அதிபதியாக முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கரெக்டாக அவன் வெளியே வரணுங்க, வெளியே வரணும். அதே போல் ஆபிரகாம் வெளியே வராரு. வெளியே வந்தாருன்னா கானானுக்கு போக சொன்னார். கானானில் போனால் பஞ்சமாகி போச்சு. ஏன்னா கானானில் பஞ்சம் சொன்ன உடனே எகிப்துக்கு போயிட்டார். அங்கே போன உடனே மனைவியும் கூட்டு போகிறார். அந்த காலத்தில் ஒரு பிரச்சனை பாருங்கள். யாராவது அழகாக இருந்தால் அந்த ராஜா என்ன செஞ்சுக்கிடுவான்? தனக்கு மனைவி ஆக்கிக்கிடுவான். இது ஒரு பிரச்சனை. அப்படி தான் இருந்துச்சு. அதனால இவ பாருங்க, ஆபிரகாமுடைய மனைவி வந்து அழகாக இருந்தவனே அவர் யோசித்தார். என்ன பண்ணிட்டாரு? ஆஹா, நம்மளை போட்டு நம்ம மனைவி எடுத்துக்கிடுவானுங்க, நம்மளை கொலை பண்ணிடுவாங்கன்னு சொன்ன உடனே மனைவிட்டு கெஞ்சிடாரு. இனிமேல் இந்த ஊருக்குள்ள நான் அண்ணன், நீ தங்கச்சி, என் உயிரை காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அங்கே பாருங்க, அவள் உள்ள ஊருக்குள்ளே வந்த உடனே ஊரெல்லாம் பரம்பிருச்சு. சாராள் ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு யாருக்கு போயிடுச்சு? பார்வனுக்கு போயிடுச்சு. அப்படியா, ரைட்டு, அடுத்து கல்யாணம் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார், ஃபிக்ஸ் பண்ணிட்டார். யார் வீட்டில் என்ன சொந்தக்காரங்க பாருங்க, ஆபிரகாம் அண்ணன் ஆபிரகாமா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பைபிளில் போட்டிருக்கு, சாராள் நிமித்தம். சாராள் அன்னைக்கு பாருங்க, நல்லா கவனிங்க, அது வந்து பெரிய தீமையாக முடிய வேண்டிய ஒரு காரியம். சரி, ஓகே, இப்போ வந்து தீமையாக நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆபிரகாமுடைய மனைவியை பார்வன் எடுத்துக்கொள்ள பார்க்க போகிறான். இப்போ சாராள் நிமித்தம் பார்வன் வந்து ஆபிரகாமுக்கு என்ன கொடுத்தானா? நிறையா ஒட்டகங்களை, பொண்ணை, வெள்ளியை, வேலைக்காரெல்லாம் கொடுத்தான் பாருங்க. கொடுத்துட்டான், ரைட்டு. கொடுத்து முடித்த பிறகு அன்னைக்கு நைட்டு கர்த்தர் வந்துட்டார். பைபிள் போட்டிருக்கு, கர்த்தர் வந்து பார்வோன் வீட்டாரை மகாவாதிகளால் வாதித்தார். பயந்து எந்திரிச்சிட்டான். ஐயோ என்னடா தப்பு பண்ணுன்னு போய் கேட்டா விஷயம் அப்புறம் தான் தெரியுது, அது தங்கச்சி இல்லை, அவருடைய மனைவின்னு. ஏன்யா இப்படி பண்ண அப்படின்னு சொன்னேன். முதல்ல ஆளை கும்பிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, முதல்ல எகிப்தை விட்டு கிளம்புங்கன்னு சொல்றார். பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, எகிப்தை விட்டு கிளம்புங்கன்னு சொல்லும்போது ஆபிரகாமையும் மனைவி தான் அனுப்பணும். நீங்கள் பைபிள் வாசித்து பாருங்க, அப்படி போடல. ஆபிரகாமையும் அவருடைய மனைவி சாராளையும், அது மாத்திரமல்ல அவரோட கூட அந்த கொடுக்கப்பட்ட வேலைக்காரிங்க, பொண்ணை, வெள்ளிய, ஒட்டகங்களையும் சேர்த்து அனுப்பினானா. அன்னைக்கு அது ரொம்ப எதிராக முடிய வேண்டிய காரியம். அதில் கூட கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ராஜாக்களின் செல்வத்தை எடுத்து ஆபிரகாம் கையில் கொடுத்துட்டாரு. அடுத்து உடனே போட்டிருக்கு, ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணுமான ஆசையுடைய சீமானா இருந்தான். அங்கே போய் விதைக்க, அங்கே போய் அது அன்னைக்கு ஆடு மேய்க்க சொல்லி பாருங்க. கொஞ்சம் ஆடு தான் இருந்துச்சு. இப்போ அது மேலே என்ன வந்துருச்சு? பிளஸ்ஸிங் வந்த உடனே, இவங்கிட்ட ஆடு வந்த உடனே, பெருக ஆரம்பித்த உடனே பைபிள் போட்டிருக்கு, பூமி தாங்கக்கூடாது இருந்ததான். இப்போ தொழில் விருத்தி அடையும் இயேசு நாமத்தினால. ஆமேன். நான் சொல்றது, சபை தாங்கக்கூடாது இருக்கும் இயேசு நாமத்தினால. இடம் போதாமல் ஆத்மாக்கள் கத்த கொண்டு வந்து நிரப்புவார். அந்த மாதிரி ஆபிரகாம் கையில் செல்வம் கொடுக்கப்படுகிறது. ஆபிரகாம் சும்மா கொடுக்கப்படலை. ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? கொடுக்குறவங்களாம் வாங்குன்னு வைக்கிற ஆள் கிடையாது. கர்த்தர் கொடுக்கும்போது என்ன செய்யறாரு? வாங்கிற ஆளாக இருக்கிறார். சோதோம் ராஜா கொடுக்கும்போது சொல்றாரு, நான் உன்ட்ட என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன், நீ ஊரெல்லாம் போய் சொல்லிடுவேன், நான் தான் ஆபிரகாம ஐஸ்வர்யாக்குன்னு சொல்லி போடுவேன். எனக்கு கர்த்தர் நாமத்தோட மகிமை ரொம்ப ரொம்ப முக்கியம்.
கவனிக்கிறீங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் மனைவி மரிச்சு போயிட்டா முதிர் வயதில், ஒரு கல்லறை பூமியை வாங்கணும். அந்த ஊருக்காரன் சொல்கிறான், சும்மா வச்சுக்கோங்க, நீங்கள் பெரிய ஆள், நாங்கள் மகாபிரபு நீங்கள் அப்படின்னு அவர் சொல்லார். எவ்வளவு வேலை இன்னைக்கு என்ன ரேட்டில் போகுதுன்னு சொல்லி அவ்வளவு வெள்ளி சேர்க்கலை, தராசில் நிறுத்து கொடுத்தப்பறம் தான் வாங்கினாராம். ஆமேன். பண விஷயத்தில் அவ்வளவு கரெக்டாக இருக்கிறது. அப்படி ஈசாக்கு வாழ்க்கைக்கு வந்தீங்கன்னா அங்கேயும் பஞ்சம் வந்துடுச்சு. ஈசாக்கு என்ன பண்ணுறான், கானானை விட்டு புறப்பட்டு கேராருக்கு போகிறான். அங்கே அபிமெலேக்குன்ற ராஜாவாக இருக்கிறான். கர்த்தர் சொல்லிட்டாரு, தொடர்ந்து போகாத, அங்கே இரு, அங்கே குடியிரு, எல்லாரும் எகிப்துக்கு போகாத அப்படின்னு சொன்னோடனே அந்த ஊருக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஊரை விட்டு எங்கே போயிட்டாங்க, எகிப்துக்கு போயிட்டாங்க. இவன் என்ன பண்ணிட்டான், ஆகா கிடைச்சதா நிலன்னு சொல்லி என்ன பண்ணுறான், எல்லா நிலத்திலையும் விதையை விதைக்க ஆரம்பிச்சிட்டான். பைபிள் போட்டிருக்கு, கர்த்தர் ஈசாக்கு தேசத்தில் விதையை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன் அடைந்தான். நல்லா கவனிங்க, இந்த அற்புத செல்வம் உங்ககிட்ட வர்றது எப்படி நடக்குன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக இந்த சொல்லுவாங்கள்ல, இந்த பேங்க்கில் போட்டால் எத்தனை வட்டின்னு, அது கிடையாது. ஹலோ, அது கிடையாது. 100 மடங்கு பெரிய இயேசுநாமத்தில் நீங்கள் போடுற விதை, நீங்கள் செய்கிற காரியத்து மேலே கர்த்தருடைய பிளெஸிங் வந்து அபரிவிதமான பெருக்கத்தை உண்டாக்கும். நீங்கள் செஞ்ச ஒரு காரியம் விதை, அது பெரிய பெருக்கத்தை உண்டாக்கும். அப்போ அங்கே பைபிள் போட்டிருக்கு, அங்கே அவன் ஐஸ்வரனாகி வர வர விருத்தடைந்து மகா பெரியவன் ஆனான். என்ன சொல்லுங்க, ஐஸ்வரன் ஆவேன், வர வர விருத்தி அடைவேன், மகா பெரியவன் ஆவேன். அப்போ அந்த ராஜா வந்து சொல்கிறான், நீ எங்களை பார்க்க மிகவும் வளர்த்தவனானாய். யோசித்து பாருங்க, சும்மா கிடந்த நிலம். ப்ராஃபிட்டிக்கலாக சொல்கிறேன், உங்ககிட்ட வந்து மற்றவங்க செல்வத்தை கொடுத்து நிலத்தை கொடுத்து உங்களை பணக்காரன் ஆக்கிறதுக்காக கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி கர்த்தர் செய்வார். நீங்கள் யோசிப்பீங்க, எதுக்குடா அதை நம்மகிட்ட வந்து கொடுக்குறானுங்க. சில காரியங்கள் நடக்கும், கர்த்தர் நினச்சா செய்ய முடியும். அந்த நிலம் எல்லாம் கிளம்பி போயிட்டான். இப்போ ஈசாக்கு விதைச்சு அறுவடை அறுக்கிறான். எப்படி வேணால் செய்ய முடியும். அதனால தான் நான் சொல்ல வர்றேன், கர்த்தர் சொல்கிற வார்த்தை அப்படியே நம்புங்க. உங்கள் கையில் செல்வம் வரும் இயேசு நாமத்தினாலே. அது நம்பினா போதும். எப்படி வரும்ன்றதை யார் பார்த்துக்குருவா? அவர் பார்த்துக்குவார். அவர் சொல்கிற மாதிரி குணாதிசயத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் பொழுது சமயம் வரும்போது காரியத்தை கர்த்தரே செய்வார். ரொம்ப ஈஸியாக நடந்துடும். அப்படி யாக்கோபுக்கு வாங்க. யாக்கோபு எத்தன் எவன்ட்டு ஆட்டைய போலான்னு நினைக்கிற ஆள். ஒரு சமயம் ஒர்க் அவுட் ஆகலை. அதனால தகப்பன் தாயை விட்டு புறப்பட்டு தூரமாக மாமா வீட்டுக்கு போகிறாரு. சிக்கினாரு, அப்படி மாமாட்ட சிக்கிக்கிட்டாரு. பார்த்தீங்கன்னா அங்கே போய் மாமா பொண்ணை நேசிக்கிறார். சரியா? 2 பொண்ணு மாமாவுக்கு. எத்தனை பொண்ணு? 4? 2 4ன்றீங்க, 2. சரியா? 2 பொண்ணு. 1 லேயாள்னு 1 ராகேல். அவர் நேசித்தது யார? ராகேல் நேசிச்சார். அப்போ மாமா சொன்னார், 6 வருஷம் வேலை பாரு, என் பொண்ணை தரேன்னு. 6 வருஷம் வேலை பார்த்து முடிச்ச பிறகு கல்யாணம் அன்றைக்கி என்ன பண்ணுறாரு, பொண்ணை மாற்றி விட்டார். பொண்ணை மாற்றி பேச்சு வேறு என்ன, நாங்கள் பெரிய பிள்ளை இருக்கும்போது சின்ன பிள்ளை தர முடியாதுன்ட்டார். என்னடா அது கதையை போச்சுன்னு சொல்லி, அப்படியா இன்னொரு பொண்ணு வேணுமா, திரும்ப 6 வருஷம் வேலைன்ட்டார். 6 வருஷம் வேலை பார்க்குறாரு. 12 வருஷம் ஆகி போச்சு. வேலை பார்த்துட்டே இருக்காரு. 10 முறை சம்பளத்தை மாத்துறான் அந்த மனுஷன். ஒரு ஆடு செத்து போனால் கணக்கில் ஏற்றிடுறான். டக்கு 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 டக்குன்னு என்ன சம்பளத்தை குறைக்கிறான். 10 முறை சம்பளத்தை கூட்டல, என்ன செய்யறான்? 10 முறை சம்பளத்தை குறைச்சா என்னாங்க நீங்கள் யோசித்து பாருங்களேன். 10,000 சம்பளத்துக்கு போயிருக்கான்னு வச்சுக்கோங்க, கூட்டல என்ன செஞ்சான்? 10 டைம்ஸ் குறைச்சாங்க வந்துடும், 1000 ரூபாய்க்கு வந்துடும். என்னடா அது இப்படி வேலை பார்த்து இருக்கிறான். கடைசி அவனை கேட்குறான், கடைசியாக நான் என் பஞ்சாயத்துக்கு என்ன செய்யணும், எங்கள் ஊருக்கு போகணும், நான் எப்படா சம்பாதிக்கிறது, என்னை வச்சு சம்பாதிச்சே இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி அப்படியா ஒரு டீலுக்கு வருவோம், என்ன செய்ய ஒரு டீலுக்கு வருவோம். இனிமேல் பிறக்க போகிற ஆட்டுக்குட்டியெல்லாம் புள்ளி வரியில் குட்டிலாம் உனக்கு. இவன் விவரமான ஆள் லாபான் மாமா, பணத்தை கொடுக்கறதுக்கு மனசு என்ன செய்ய மாட்டேங்குது, வரவே மாட்டேங்குது. அதனால் அவனுக்கு நல்லா தெரியும், ஆடு வந்து புள்ளி வரியில் குட்டி என்ன செய்யாது, போடாது, கலப்பு நிறமாக தான் இருக்குன்னு சொன்ன உடனே நல்லா ஏமாந்து தான் நினச்சார். ஆனால் அங்கே யார் இருக்கா? கர்த்தர் இருக்காரு பாருங்க. ஒரு ஞானத்தை கொடுக்குறாரு. கொடுத்து நீ என்ன செய்ய, அர்மோன் புன்னை மரங்களை வெட்டி, கொப்புகளை வெட்டி, அதை தோலை உரித்து ஆடுகள் பொலிமுதனை செய்ய போட்டு வைன்னு சொன்னவனே, அதே மாதிரி செய்யும் பொழுது ஆடுலாம் எப்படி குட்டி போடுது, புள்ளி வரியுமா போடுது.
என்னடா புள்ளி வரிமா போட்டு இவன் பிளான் டீல மாத்துறான். கலப்பு அப்ப கலப்பு வரமா போடுது. நான் சொல்ல டீல் உங்களுக்கு சாதகமா இருக்கு இயேசு நாமத்தினால. ஆமென். கர்த்தர் சாதகமாக்குறாரு. இவன் பார்த்தீங்கன்னா நம்மால் யாக்கோபு எப்பெல்லாம் ஆடு பொழியுது அப்பெல்லாம் இந்த கொப்புகளை புள்ளி வரியுள்ள கொப்புகளை போடுறான். அப்ப பலமான ஆடுகள் பொழியும் போது பலமுள்ள ஆடுகள்லாம் யாக்கோபை சேர்ந்தன, பலவீனமானதெல்லாம் லாபானை சேர்ந்தன. பயிர்பட்டு இவ்விதமாய் யாக்கோபு என்ன செஞ்சானாம், வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் ஆடு மாடுகளும் கழுதைகளும் உள்ள திரளான ஐஸ்வர்யனாக ஆனான் போட்டிருக்கு பைபிள்ல. அது ஆங்கிலத்தை போடும்போது சீக்கிரம் ஆயிட்டானாம். இது வரைக்கும் உண்மையா இருந்தவன் இழந்து போச்சு நினைக்கிற நேரத்தில் கர்த்தர் செயல் வெளிப்படும் போது எப்படி, கர்த்தர் செயல் வெளிப்படும் பொழுது எப்படி ஆயிட்டான், சீக்கிரமா பணக்காரன் ஆயிட்டான். அப்படி கர்த்தர் ஆக்குவார். இவ்விதமாயின் போட்டிருக்கு. யாக்கோபுக்கும் அவருடைய மனைவிக்கும் டிஸ்கஷன் நடக்குது. இங்க பாரு, கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரு, நம்ம ஊரை காலி பண்ண போறோம், எல்லா ஆடுகளும் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம கிளம்புவோம் அப்படி சொன்னேன். மனைவி சொல்றா, இப்பதான் புத்தி வந்திருக்கு மனைவிக்கு. அவ சொல்றா, எங்க தகப்பன் என் தகப்படத்திலிருந்து தேவன் எடுத்து கொடுத்த ஐஸ்வர்யம் நம்முடையதுன்றா. யாராவது உங்க பணத்தை வாயில போட்டாங்களா? சொல்லுவாங்களே, எங்கேயா பணம் அப்படின்னா திரும்ப வராது. கச்சுவாரு, வாயிலான போட்ட நான் எடுத்து தர்றேன். தேவன் எடுத்து கொடுத்த ஐஸ்வர்யம். எல்லாம் சொல்லுங்க, தேவன் எடுத்து கொடுத்த ஐஸ்வர்யம். இழந்து போச்சு தூரமா போச்சு. இல்ல போகாது. உங்களுக்கு வேணா தூரமா போச்சுன்னு தெரியலாம், போகாது. கர்த்தர் ஞாபகம் வச்சிருக்கிறாரு, வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அப்ப அவன் சொல்றான், வெறும் கோலும் கையுமா அந்த யோதானை கடந்து போனேன். டக்குன்னு ஆக்கிட்டாரா? டக்குன்னு ஆக்கல. செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, ஏமாத்தத்தனெல்லாம் போய் உண்மையா இருக்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது, கர்த்தர் ஆதாரமா பார்க்கும்போது, தசமா கொடுக்கும் பொழுது, தேவன் எதிர்பார்க்க குணாதிசயம் உண்டான பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாம் சீக்கிரமா வந்துருச்சு. பக்கம் சொல்லுங்க, பணம் சீக்கிரமா வரப்போகுது. நம்ம மாறின உடனே பணம் எப்படி வந்துடும்? சீக்கிரமா வந்துடும். அப்புறம் தான் நம்ம ஒரு சம்பவத்தை பார்த்தோம். யாக்கோபுடைய பிள்ளை தான் யோசேப்பு. 12 பேர் பிறந்தாங்க. அதில் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், முன்னக்கூடியே எகிப்துக்கு போயிட்டான். பஞ்சம் வர்றப்ப எல்லாரும் எங்கே போயிட்டாங்க? அவன் தான் அழைச்சா, எல்லாரும் எகிப்துக்கு போனாங்க. அப்புறம் யோசேப்பு அப்போ அதிபதியாக இருந்தான். கொஞ்சம் நாள் ஆக ஆக யோசேப்பை அறியாத புதிய ராஜன் வந்த பிறகு அதே யாக்கோபின் கோத்திரம் பெருகி இஸ்ரேல் ஜனங்களாக மாறினாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தேவனை மறந்து அடிமையாக போயிட்டாங்க. எத்தனை வருஷம்? 430 வருஷம் அடிமையாக போயிட்டாங்க. இப்போ கர்த்தர் மறுபடியும் சந்திக்கிறார். மோசேன்ற ஊழியக்காரரை தெரிந்திருக்கிறாரு, அனுப்புகிறாரு. அவங்கள்ட்ட போய் சொல்லு, நான் உங்களை அடிமைத்தனத்தை நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமடத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு இறங்கினேன் அப்படின்னு சொல்றாரு. மோசையை போயிட்டு என்ன செய்யல, அவர் அப்படி சொல்லுவாரு அப்படின்னு சொல்லல. தேவன் என்ன சொன்னாரோ அதை மோசே அப்படி என்ன சொன்னாரு, ஜனங்கள்கிட்ட சொன்னார். கர்த்தர் உங்களை அடிமைத்தனத்தை விடுவித்து என்ன செய்வாரு, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கொண்டு போய் சேர்ப்பார். என்ன சொல்லுங்க, கர்த்தர் என்னை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். இதுவரைக்கும் சேர்த்திருக்கிறாரா? இன்னமும் சேர்க்க போகிறார். ஆமென். அப்ப பல அற்புதத்தை செய்கிறாரு. கடைசியாக ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிற, ரத்தம் சிந்தப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறாரு மோசேட்ட சொல்லி, இன்னைக்கு நைட் எல்லாரும் என்ன செய்ய போறீங்க, இந்த தேசத்திலிருந்து கிளம்ப போறீங்க. கிளம்பும் போது என்ன பண்ணுங்க, எல்லாரும் 430 வருஷம் அடிமையாக இருந்தீங்கல்ல, பக்கத்தில் இருக்கிற எல்லா எகிப்தியன் வீட்டில் போய் என்ன செய்யுங்க, வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமையிலும் என்ன செய்ய கேட்டு வாங்குங்க. யாரா தருவாங்களா? தரும்படி நான் எகிப்தியர் கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும்படி செய்வேன். ஆர்டர் தருவாங்களா? ஆர்டர் கிடைக்குமா? நீங்க தொழிலுக்கு போறீங்க, நாங்கள் ஊழியத்துக்கு போறோம், நான் சொல்றேன் டிரான்ஸ்ஃபர் ஆகும். கண்களை தயவு கிடைக்கும்படி கர்த்தர் செய்வார். அவன் இதுவரைக்கும் தரமாட்டேன்னு பதுக்கி வச்சவன் நகையெல்லாம் இப்ப கர்த்தர் காரியத்தை மாத்திர ஒண்ணு, எவ்வளவு வேணும் பிடிச்சி நீ முத கிளம்பு, இந்தா புடி கொடுத்து அனுப்புற. வயலு போட்டிருக்கு, வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட பண்ணினார். 430 வருஷம் அடிமையா இருந்தவங்க, எல்லாத்தையும் இழந்து போனவங்க, கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு தேசத்திற்கே ஃபண்ட மணிய வெல்த்த டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். ஆமென். அது ஆக்சுவலாக அவங்க பணம் தான். உண்மையா உழைச்சாங்கல்ல, பிடிங்க வச்சு தராம இருந்தாங்கல்ல, அது அவங்க பணம் தான். அப்படி நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், அந்த மாதிரி உங்களுக்குரியதை யாராவது பிடிங்கி வச்சிருந்தாங்கன்னா
நான் சொல்கிறேன், அவன் ரொம்ப டேஞ்சரில் இருக்கான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வட்டி முதல்ல திரும்ப விடவே மாட்டார். நீங்கள் நினைக்கிறேன் 5 வருஷம் ஆச்சு, இங்கே 400 வருஷம். ஏதோ ஒரு வழியில் நீங்கள் இழந்த காரியத்தை திரும்ப கர்த்தர் கொண்டு தர வல்ல தேவனாக இருக்கிறாரு. வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லாதப்பவே கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தார். எப்பா உனக்கு பிள்ளை வரும், உனக்கு அப்புறம் ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு, ஏசா. யாக்கோபு 12 பிள்ளை பெருடுவான், அவன் பெரிய கூட்டமாக மாறுவான், அவன் அடிமையாக மாறிடுவான், அவனை விடுவிப்பேன். அவனை விடுவிக்கும் போது எப்படி விடுவிப்பேன்? மிகுந்த பொருட்களையும் புறப்பட்டு வருவார்கள். திங்க் பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இதே மாதிரி ஆபிரகாம் மணி டிரான்ஸ்ஃபர் ஆகும், வெல்த் டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லி ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாதப்பையே பிரசங்கம் பண்ணார். அதே மாதிரி நடந்ததா இல்லையா? அப்ப இன்னைக்கு பிரசங்கம் மாதிரி நடக்குமா நடக்காதா? நிச்சயமாகவே நடக்கும். விசுவாசிக்கிறவர்களுக்கு, காத்திருக்கிறவர்களுக்கு, கர்த்தர் சேவையை எதிர்பார்க்கிறவர்களுக்கு, கர்த்தர் எதிர்பார்க்கிற குணாதிசயத்தை தனக்குள்ள உண்டாக்குறவர்களுக்கு, கர்த்தர் நம்புகிறவர்களுக்கு. ஒருவேளை நிறைய சோதனையை கடந்து போகலாம். நான் சொல்றேன், அந்த சோதனைலாம் உங்களுக்குள்ள அந்த குணாதிசயத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. யோசேப்புக்கு அப்படிதான் நடந்துச்சு, யாக்கோபுக்கு அப்படிதான் நடந்துச்சு. சோதனை பார்த்து பயப்பட வேண்டாம், இன்னைக்கு நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம். கர்த்தர் வார்த்தை கண்டிப்பாக என்ன செய்யும்? நிறைவேறும். இப்போ முடிவாக எதற்காக இந்த இவ்வளோ பெரிய மூட்டையா வெள்ளியும் பொண்ணையும் சுமந்துட்டு போறான்? எதுக்கு இவ்வளோ பணத்தை கர்த்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணை வைத்து அவர் செய்த முதல் காரியம் என்ன? ஆண்டவர் சொன்ன மாதிரி அந்த பொண்ணை தங்களுடைய குமாரர்களுக்கும் குமார்த்திகளும் போட சொன்னார். இவனுங்க ரொம்ப எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறாங்க? கழட்டிட்டானுங்க. போட தான் சொன்னார். ஆண்டவர் நகை போட சொல்லார். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட், ஆமேன். போட சொன்னார் ஒன்று. அதுக்கப்புறம் அதான் சரியான அறிவில் அதனால் என்ன பண்ணுறாங்க? அதை விக்கிரகத்துக்கு பயன்படுத்துகிறாங்க, தப்பான காரியத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அது எதுக்கு கற்றுக் கொடுத்தாருன்னு அறிவு இல்லை. ஆனால் ஒரு முறை ஆண்டவர் சொல்லுவார், வனாந்தரத்துக்குள்ளே போகும்போது மோசடி சொல்லுவார், எனக்கு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படிக்கு, ஆலயத்தை கட்டும்படிக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி கத்திரத்தில் சொல் அப்படின்றார். காணிக்கை கொண்டு வரும்படி ஜனங்களிடத்தில் சொல் என்று கத்திர சொல்லுகிறார். அப்போ அந்த இதை ஏன் கொடுத்தாருன்னு கேட்டால், முதல்ல அவர் ராஜ்யம் என்ன செய்யப்படணும்? கட்டப்படணும். அன்னைக்கு ஒரு ஆசரிப்பு கூட என்ன செய்யப்படணும்? கட்டப்படணும். அப்படி சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க? ஜனங்கள்லாம் பொண்ணை கொண்டு வந்து கர்த்தர் சமூகத்தில் போடுறாங்க. ஆசரிப்பு கூட கட்டப்படுகிறது, உடன்படிக்கை பெட்டி செய்யப்படுகிறது, தேவ பிரசன்னம் அந்த கோயிலில் இறங்குது. ஆமென். அதுதான் முதல்ல. அப்போ நான் உங்களை கேட்குறேன், எத்தனை பேருக்கு உங்கள் இருதயத்தின் மையத்தில் தேவ ராஜ்யத்துக்கு கொடுப்பதற்காகவே கர்த்தர் என்கிட்ட பணத்தை கொண்டு வர என்று விரும்புகிறீர்கள்? அந்த விருப்பம் உங்களுக்கு உங்கள் இருதயத்தின் மையத்தில் இருக்கும் என்றால், நான் சொல்கிறேன், கண்டிப்பாகவே இந்த கடைசி காலத்தில் நடக்க போகிற அந்த மகத்தான செல்வ மாற்றத்தில், வெல்த் டிரான்ஸ்ஃபரில் நீங்கள் ஒரு பங்காளியாக இருக்க போகிறீர்கள்.